ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் சோஃபியா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க இவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடையக்கு ஆல்ரெடி வந்து திருமணத்துக்கு வரலும் போயிட்டு நிச்சயம் வரலும் போயிட்டு வந்து திருமணம் நின்றுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிச்சயம் பண்ண போகிறவர் வந்து ரொம்பவே கெட்டவர் அப்படின்னு இவங்களுக்கு வந்து சொல்லுறதுனால இவங்க திருமணம் வேணான்னு நிச்சயத்தை நிறுத்திட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவரும் வந்து வேலைக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணம் முடித்த பிறகு தான் அவங்களுக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ திருமணம் வந்து 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக வரன் பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து நல்ல குணமானவராக இருந்தால் போதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தேஜாஸ்ரீ, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000க்கு மேலே சேலரி வாங்கினதான் சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெங்களூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்லில் சார்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி பெங்களூர்லேயே தாங்க லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் இவங்களை விட்டுட்டு அவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபைர்லேருந்து அவங்களே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு வெக்ஸ் ஆகி இருந்த இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி திருமணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்த ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், நல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணுறதுனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம், சேர்த்து போட்டு ரெடி பண்ணோம், ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால குழந்தை இல்லாத முதல் வரனுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களாம் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி